சகோதரர்களே, உஷ்ணம் அதிகமான, சூடு அதிகமான இந்த காலத்தில் நாம் நினைத்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு வாக்கியத்தை இமாம் அவர்கள் ஹுத்பாவுடைய கடைசியில் சொன்னார்கள். அதுதான் அல்லாஹ் உங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய சூன வாக்கியம். சகோதரர்களே, உலகத்தினுடைய துன்பங்கள் அனைத்துமே அது எவ்வளவு பெரியதாக இருந்தாலும், உலகத்தில் மனுஷனுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் சகோதரர்களே அது எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சூனத்தினுடைய வாக்கியங்களுக்கு முன்னால் அது ஒன்றுமே இல்லாததாக ஆகிப்போகும். அதனால தான் மூமின்கள் கஷ்டம் வரும்போது என்ன செய்வாங்க, அல்லாஹ் மறுமையில் அவர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த வாக்கியங்களை நினைத்து இந்த உலகத்தினுடைய கஷ்டங்களை சகித்து கொள்வார்கள், பொறுமை செய்வார்கள். ஏன் இவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது என்று மனதில் வெறுப்படையக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். காரணம், இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ் அப்படித்தான் அமைத்திருக்கிறார். சகோதரர்களே, உலகத்தில் யாராவது நினைத்தால் எந்த விதமான ஒரு கஷ்டமும் இல்லாமல் நான் வாழ்ந்து கரை சேரணும், எந்த விதமான ஒரு கஷ்டமும் இல்லாமல் நான் வாழ்ந்து கரை சேரணும், மௌத்தாவோணும்னு யாராவது நினைச்சா இது கடலுக்கு முன்னால் நின்று கொண்டு அலை நின்ற புறம் கொண்டு நினைக்கிற மாதிரி தான். கடலுக்கு முன்னால் நின்று கொண்டு என்ன யோசிக்கிறாராம், அலை நிற்கட்டும் அதுக்கப்புறம் இறங்குவோம்னு சொல்லி. நடக்குமா இது? நடக்காது. சகோதரர்களே, உலகம் என்பது அல்லாஹு தஆலா சிரமம், கஷ்டம், துன்பம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாகத்தான் இதை ஆக்கி வைத்திருக்கிறான். எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் வைங்க, உலகத்தினுடைய அனைத்து சொத்து சுகங்களுக்கும் சொந்தக்காரர், அவனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். சகோதரர்கள், ஒரு பல்வலி போதுமே மனுஷனை படாத பாடுபடுத்துறதுக்கு ஒன்றும் தேவையில்லை, ஒரு பல்வலி போதும். அப்போ எனவே துன்பம் என்பது ஏதாவது ஒரு துறையில், இப்போ பாருங்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ்வுக்கு எவ்வளவு நேசமானவர்கள், ஏன்னா எவ்வளவு பெரிய அந்தஸ்து அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கினான். வகான ஃபதுலுல்லாஹி அலைக அதீமா, நபியே அல்லாஹ்வுடைய அருள் உன்மீது பெரியதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். நாங்கள் உங்களுக்கு கொடுத்த பாக்கியங்கள் சாதாரண பாக்கியங்கள்ல, மிகப்பெரிய பாக்கியங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். சோதர்களே, நபி வாழ்க்கையில் எப்படியான கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்தார்கள் என்பதை அவர்களுடைய வரலாறை படிப்பவர்கள் தெரிந்து கொள்வார்கள். மாத காலங்கள் உண்பதற்கு உணவில்லாமல் இருந்திருக்கிறார்கள். போர்க்களங்களில் அவருடைய தலை உடைக்கப்பட்டிருக்கிறது, பல் உடைக்கப்பட்டிருக்கிறது. யார்? அல்லாஹ்வுடைய ரசூல். எனவே உலகத்தில் யாராவது நாங்கள் தொழுகிறோம் தானே, நாங்கள் நோன்பு பிடிக்கிறோம் தானே, நாங்கள் சதக்கா செய்கிறோம் தானே, எங்களுக்கு இந்த பலாய் முசீபத்து என்ன அப்படி நினைத்தால் அவர் விஷயத்தை விளங்கலன்னு அர்த்தம். அப்போ இப்படியெல்லாம் தொழுது நோன்பு பிடிச்சி சதக்கா செஞ்சு நாங்கள் இதெல்லாம் பேணினா எங்களுக்கு வாழ்க்கையில் எந்த துன்பமும் வர மாட்டாது என்பது அர்த்தம் இல்லை. அப்படி ஒரு அர்த்தம் கிடையாது. அதற்கு அது அர்த்தமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எந்த ஒரு இல்லை. ஏன் அல்லாஹ் இதை ஆக்கிக்கிறான்டா சகோதரர்களே, இந்த துனியாவோட செட்டப் அப்படித்தான். உலகத்தில் அல்லாஹ் மனிதனுக்கு சோதனைகளை வழங்குவேன் என்று குர்ஆனில் தெளிவாகவே சொல்லியிருக்கான். வலநபுலுவன்னக்கும், உங்களை நாம் சோதிப்போம். பிஷைஇம் மினல் ஹௌஃப், பயம், பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஅ், பசி, வனக்ஸிம் மினல் அம்வால், பொருளாதாரத்தில் குறைபாடு, உயிர் ஆபத்து. சில மனிதர்கள் நீங்கள் பார்க்கலாம், ஈமான்ட உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பார், ஆனால் அவருக்கு பொருளாதார பிரச்சனை இருக்கும். சகோதரர்களே, துனியா இது. அல்லாஹ் சொல்லிட்டான், நான் உங்களை சோதிப்பேன், இப்படி 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 எல்லாம் சோதிப்பேன். லதுப்லவுன்ன ஃபீ அம்வாலிக்கும் வ அன்ஃபுஸிக்கும், உங்களுடைய பொருளாதாரத்தில் இன்னும் உங்களிலேயே நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கு உலகத்தில் நாங்கள் எதை பெரிய பாக்கியமாக நினச்சி கொண்டிருக்கிறோமே, பொருளாதாரம் என்ன, மனிதர்கள் எல்லாருடைய சிந்தனையும் என்னன்னா வந்தால் சந்தோஷம், அப்படிதானே? யாரும் தான் பல்லடிக்க மாட்டாங்க. ஒரு 1000 ரூபா கொண்டு போய் கையில் கொடுத்து பாருங்க, தேவை இல்லாட்டி என்ன செய்வார், ஜஸாக்கல்லாஹ் ஹைர் அப்படின்னு என்ன செஞ்சிருவார், எடுத்துருவாங்க. சகோதரர்களே, பணம் என்றால் மனிதனுக்கு இயல்பு. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்மாலு வல்பனூன் ஸீனத்துல் ஹயாத்துத் துன்யா. இப்போ பிள்ளைகள் அதிகமாக இருந்தால் என்ன செய்வாங்க, பெரிய பாக்கியசாலி, மாஷா அல்லாஹ் நிறைய பிள்ளை செல்வம் பெற்றிருக்கிறார். சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான், அல்மாலு வல்பனூன், பணமும் பிள்ளையும், ஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா, இந்த உலக வாழ்க்கையினுடைய அலங்காரம். உலகத்தில் உங்களுக்கு வாழ்கிறதுக்கு சில அலங்காரங்கள் தேவை, அதனால் இதை நாங்கள் உங்களுக்கு தந்து வைத்திருக்கிறோம்.
இன்னொரு ஆயத்தில் இதை விட கடுமையான ஒரு செய்தி என்ன வருது? இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பணமும் பிள்ளைகளும் உங்களுக்கு சோதனையாகும். இப்போ புள்ள கிடைச்சோடனே யாராவது சோதனை நினைப்பாங்களா? அந்த எண்ணம் வாரதே இல்லையே. அல்ஹம்துலில்லாஹ்னு சந்தோஷத்தோடு தான் எடுப்பாங்க. ஆனால் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இல்லை இது உங்களுக்கு சோதனை என்றான். அம்வாலுக்கும், உங்களுடைய பொருளாதாரம் உங்களுக்கு சோதனை. சூரத்துல் ஜுமா ஓதுற நேரம் எங்களுக்கு நினைவு வர வேண்டிய ஒரு விஷயம். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, லா துல்ஹிகும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும், உங்களுடைய பிள்ளைகளோ உங்களுடைய செல்வமோ, பிள்ளைகளும் செல்வமும். பாருங்க, எந்த ரெண்டை நாங்கள் சந்தோஷமாக நினைக்கிறோமோ அந்த ரெண்டையும் அல்லாஹ் சொல்கிறான், லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் அன் திக்ரில்லாஹ், அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் பொருளாதாரமும் உங்களை தூரமாக்கி விட வேண்டாம், உங்களை பிஸியாக்கி விட வேண்டாம். கவனமாக பார்த்துக்கோங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வமன் யஃஅல் ذلك, யாருக்காவது அப்படி இருந்தால், யாராவது அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு அவருடைய பிள்ளைகள் தடையாக இருந்தால் அல்லது அவருடைய பொருளாதாரம் தடையாக இருந்தால், சோதரர்களுடைய ரிசல்ட் என்ன? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வமன் யஃஅல் ذلك, யாருக்காவது அப்படி இருக்குமானால் வஉலாயிக ஹுமுல் ஹாசிரூன், அவர்கள் நஷ்டவாளர்களில் உள்ளவர்கள். எப்பயாவது சும்மா யோசிச்சு பாருங்க, அப்படி ஒரு யோசனை வருவது எங்களுக்கு. இப்போ எனக்கு கொஞ்சம் பொருளாதாரம் கூடி அதை கணக்கு பார்க்குறதுல ஏன்னா டைமை கூட எடுத்து இங்கே தொழுகை மிஸ் ஆகிட்டு வைங்க, யோசனை வருவது, ஆஹா எதால் இந்த தொழுகை மிஸ் ஆச்சு. அப்போ இது சோதனை. அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? யாருக்காவது அப்படி நடக்குமாக இருந்தால், எவருடைய பிள்ளைகள் எவருடைய பொருளாதாரம் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் அவரை பிஸியாக்கிருமோ, ஃபஉலாயிக ஹுமுல் ஹாசிரூன், அவர்கள் நஷ்டவாளர்கள். யா அல்லாஹ், சகோதரர்களே, அல்லாஹ் நஷ்டவாளர் என்று சொன்ன பிறகு வேறு யாரை சொல்லணும்? அப்போ இப்படி நடக்கும்போது எமக்கு அந்த ஃபீலிங் உணர்வு வருவதா? வருவதில்லை. எனவே சகோதரர்களே, உலக வாழ்க்கை என்பது யாராவது நினைத்தால் எந்த கஷ்டமும் இல்லாமல், எந்த துன்பமும் இல்லாமல், எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாம் வாழணும் என்று நினைத்தால், சகோதரர்களே, உலகத்தை பற்றி அவர் விளங்கல்னு அர்த்தம். இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க இந்த ஷைத்தான் எப்படி மனிதனை கெடுப்பான் என்று சகோதரர்களே ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்தீங்க. அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட். எப்படி கட்டம் கட்டமாக இந்த மனிதனை கெடுக்கிறதுக்கு அவன் முயற்சி செய்வான். சகோதரர்களே, அறிஞர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஞானம், குர்ஆனையும் ஹதீஸையும் ஆழமாக அவர்கள் அணுகியதினால் எத்தனையோ விளக்கங்கள் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். இப்போ இமாம் இப்னுல் கய்யிம் சொல்கிறாங்க, ஷைத்தான் முதலாவது ட்ரை பண்ணுறது எதில் தெரியுமா? முதலாவது உங்களில் ட்ரை பண்ணுவான், நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பவனாக ஆகுவதற்கு. ஷிர்க்க செய்யணும் நீங்கள், இல்லைங்களா? ஷிர்க்கை நீங்கள் செஞ்சு இணை வைப்பவனாக நீங்கள் ஆகணும். அதுதான் அவருடைய பெரிய ஆசை. அதுதான் ஷைத்தானுடைய. அப்போ தான் லேசாக கொண்டு போய் நரகத்தில் சேர்த்துடணும், கஷ்டப்படுத்த வரல, ஈஸியாக கொண்டு போய் என்ன செஞ்சிடணும், நரகத்தில் சேர்த்துடணும். அதில் நீங்கள் மாட்டாட்டி, அதில் நீங்கள் தப்பிட்டீங்கன்னு வைங்க, அவனால் உங்களை என்ன செய்ய முடியலை, கெடுக்க முடியலை. அடுத்த ஸ்டெப் வந்து பிதஅத்தான காரியங்களில் உங்களை ஈடுபடுத்த பார்ப்பான். பிதஅத்துன்னா என்ன? மார்க்கத்தில் இல்லாததை மார்க்கம் என்று நினச்சி கொண்டு அல்லாஹ் கூலி தருவான், நன்மை தருவான்னு செய்கிறது, இதுதான் பிதஅத். மார்க்கத்தில் இல்லாத காரியங்களை மார்க்கம் என்று நினைத்து கொண்டு அதற்கு அல்லாஹ் கூலி தருவான், நன்மை தருவான் என்று செய்வது. இப்போ உதாரணமாக மேராஜ் நோம்பு பிடிக்கிறாங்க. மேராஜ் என்ற ஒரு நோம்பு நோம்பு பிடிச்சாங்களா? இப்போ மேராஜ் நோம்பு பிடிக்கிறவங்களோட நியத்து என்ன? அல்லாஹ் கூலி தருவான்ற ஆசை தானே. பராத்து நோம்பு பிடிக்கிறாங்க. பராத் என்ற ஒரு நோம்பு இருக்குதா? ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்குதா? நபியவங்க அப்படி நோம்பு பிடிச்சாங்களா? இருக்கிற நோம்புகளே பிடிச்சி கொள்ளலாமே, இல்லாத நோம்பெல்லாம் உருவாக்கி வச்சுக்காங்க. அப்போ பராத்துடைய நோம்பு நன்மை கிடைக்கும் என்று நினைத்து கொண்டு தான் செய்கிறார்கள். ஆனால் மார்க்கம் காட்டி தந்ததா? இல்லை. என்ன சொல்கிறாங்க? மார்க்கம் கற்றுத்தராதவற்றை மார்க்கம் என்று நினைத்து கொண்டு அதற்கு அல்லாஹ் கூலி தருவான் என்ற ஆசையோடு செய்பவர்களாக இருப்பார்கள். இதுக்கு பேர் தான் பிதஅத். இப்போ அதில் மனுஷனை மூழ்க வைக்க பார்ப்பானா? அப்படியான காரியங்களை மூழ்கடிக்க பார்ப்பான். அவர் அதில் மூழ்கிட்டாருண்டா அப்பையும் செட்டிஸ் அவருக்கு. ஏன்? இவர் இவ்வளோ பாடுபட்டாலும் இவருக்கு நன்மை கிடைக்க போகிறதில்லை, பட்டுழுந்து சாவட்டும்னு விட்டுருவான். நன்மை இல்லாத விஷயத்தில் ஆளை ஈடுபடுத்தி விட்டியாச்சு. சகோதரர்களை, மூன்றாவது சொன்னார்கள், அதுலேயும் மனுஷன் தப்பிட்டாண்டா பிதஅத், அதாவது ஷிர்க்கில் இருந்தும்
அவன் தப்பிட்டான், விதத்திலிருந்து தப்பிட்டான். மூணாவது ஸ்டெப் என்ன தெரியுமா? இவன் சொல்றான், மூணாவது ஸ்டெப் பெரிய பாவங்களில் ஈடுபடுத்த பார்ப்பான். இப்போ பாவங்கள் எங்களுக்கு தெரியும், சில பாவங்களுக்கு சிறிய பாவம், சில பாவமைக்கு பெரிய பாவம். விபச்சாரம், வட்டி, களவு, கொள்ளை, மதுபானம், இப்படி பெரிய பெரிய பஞ்சமா பாதகங்களை ஈடுபடுத்த பார்ப்பான். இல்லை அதிலிருந்து தப்பிட்டாருன்னு வைங்க, அதுலேயும் அவர் என்ன செய்யல, மூழ்கடிக்க முடியாமல் இருக்கு. அடுத்த ஸ்டெப் என்ன சொல்கிறாங்க? அடுத்த ஸ்டெப் சின்ன பாவங்களில் ஈடுபடுத்த பார்ப்பாங்க. சின்ன சின்ன பாவங்கள். இப்போ சிலாக்கள் படம் பார்க்குறது என்ன நினச்சிட்டீங்க, அது ஒரு சின்ன பாவம். என்ன சும்மா பார்க்குறது ஜஸ்ட் ஹாபிக்கு பார்க்குறது தானே. எத்தனை ஹராமான காட்சிகள் அதில் காட்டப்படுவது. இவர் என்ன நினச்சிருக்காரு, எல்லாம் சின்ன பாவம் தான். சகோதரர்களே, சிறிய பாவங்கள் உதாரணத்துக்கு ஒன்று சொன்னா, சிறிய பாவங்கள் மடிஞ்சிருக்கி சமுதாயத்தில். சரி, அப்போ சிறிய பாவங்களில் ஈடுபடுத்த பார்ப்பான். சிறிய பாவங்களில் ஈடுபடுறவர் என்ன செய்வார்? அவரே தனக்குத்தான் ஒரு நியாயத்தை கற்றுக்கொள்வார். எத்தனையோ பேர் விபச்சாரம் செய்கிறான், நாங்கள் என்ன விபச்சாரமாக செய்கிறோம்? எத்தனையோ பேர் வட்டியை கொடுக்குறான், நாங்கள் என்ன வட்டிக்காக கொடுக்குறோம்? இவர் செய்கிற பாவத்தை என்ன செஞ்சு கொள்வார்? சகோதரர்களே, உலமாக்கள் சொல்கிறாங்க, யார் சிறு பாவத்தில் எல்லை கடந்து செல்வார்களோ பெரும் பாவத்தில் போய் விழுவார்கள். சின்ன பாவம் உங்களை அங்கே தான் கொண்டு போய் விடும், அதுக்கிட்டா பெரும் பாவத்தில் உங்களை கொண்டு போய் விடும் அது. அப்போ சிறு பாவங்களில் யார் மூழ்கிறாரோ அதனுடைய முடிவு அதாகத்தான் இருக்கும். சரி, அதுலேயும் தப்பிட்டாருன்னு வைங்க. சிறு பாவமும் இவர் செய்கிறதில்லை, பெரும் பாவமும் செய்கிறதில்லை, சின்ன பாவமும் செய்கிறதில்லை. இப்போ என்ன செய்கிறது? வேற என்னைக்கு இவனை கெடுக்கிறதுக்கு வழி? சகோதரர்களே பாருங்கள், அடுத்த திட்டம் இமாம் சொல்கிறாங்க, இந்த நன்மை இருக்குத்தானே, நாங்கள் செய்யக்கூடிய நன்மை, சில காரியங்களுக்கு நன்மை அதிகமாக இருக்கும், சில காரியங்களுக்கு நன்மை குறைவாக இருக்கும். இந்த நன்மை குறைவான காரியங்கள்ல இன்ட்ரெஸ்ட் ஏற்படுத்துவானா, நன்மை கூடிய காரியங்கள்லேருந்து முள்ள ஆளை என்ன டைவர்ட் பண்ணி விட்டுருவான். நன்மை குறைஞ்ச காரியங்கள் சிலாக்கள் பாருங்கள், சுண்ணத்துக்கள்ல கவனம் கூட, ஃபரதுல கவனம் இல்லை. என்னடா இது, சதக்கா செய்கிறார், இங்கே புள்ள குட்டியில் ஒழுங்காக பார்க்குறாரு, பிள்ளைக்கு இன்னும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டில்லை, இவர் சதக்கா செய்கிறார். ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது கடமையாக இல்லையா? பிள்ளையோட படிப்புக்கு செலவழிக்கிறது இவருக்கு கடமையாக இல்லையா? கடமை. அப்போ பிள்ளைகளுடைய அடிப்படை தேவைகள், மனைவியினுடைய அடிப்படை தேவைகள், வீட்டினுடைய அடிப்படை தேவைகள், ஜக்காத்து கொடுக்கறதுல கூட சகோதரர்களே கவனம் இல்லை. ஜக்காத்து நாங்கள் நினச்ச மாதிரி ஒரு சகோதரத்தை ஜக்காத்து கொடுக்குறத பற்றி கேட்கும், எல்லாம் கணக்கு பார்த்து கொடுக்குறீங்கன்னு கேட்டால் இல்லை கணக்கு பார்க்குறேன் இல்லையா, என்ன செய்ய, இங்கே நாங்கள் கொடுத்து கொண்டு தான் அழிக்கிறோமோட என்றார். கொடுத்து கொண்டு தான் அழிக்கிறேன், கொடுத்தது கூடையா குறையான்னு தெரியக்கூடாது, அப்படியா இல்லையா? வீட்டுக்கு வர மிஸ்கீன்கள் இருக்காங்க தானே, அவங்களுக்கு கொடுக்குற 1 ரூபாவே 2 ரூபாவே 5 ரூபாய் எல்லாத்தையும் ஜக்காத்தில் கழிச்சு வச்சுக்காரு. அப்போது இல்லை என்ன. அப்போ எனவே இமாம் சொல்கிறாங்க, சிறிய நன்மைகளில் இன்ட்ரெஸ்ட் ஏற்படுத்துவானாம், பெரிய நன்மைகளில் கவனம் இல்லாமல் போயிடும். சகோதரர்களே, ஒரு பணக்காரர் இந்த ரியாத் மாநகரத்தில் தான் இன்னும் ஹயாத்தோட இருக்கிறார் நினைச்சா, இன்னும் அவர் ஹஜ்ஜி செய்யணும். சுபஹான் அல்லாஹ், வெளிப்படையில் ஹஜ்ஜி செய்யாமல் இருப்பதற்குரிய எந்த நியாயமும் அவரிடம் இல்லை. அதனால் தனிப்பட்ட முறையில் கால் பண்ணி நான் அட்வைஸ் பண்ணேன், நீங்கள் வாங்க ஹஜ்ஜி கடமை கட்டாயம் செஞ்சு தான் ஆகணும், உங்களுக்கு தான் எல்லாம் நல்லா பறக்கத்தை தந்திக்காங்க, போங்களேண்டா என்னென்னமோ நியாயங்களை சொல்லிக்கொண்டு இருக்காரு. இந்த முறை பார்ப்போம் இன்ஷால்லா, அடுத்த முறை அதே, அடுத்த முறை உசுரோடு இருப்போம்னு என்னப்பா நிச்சயம், அடுத்த வருஷம் ஹஜ்ஜி வர்ற நேரம் நாங்கள் உயிரோடு இருப்போம். பாருங்கள், இதுக்கு தர்மம் செய்வதில் சகோதரர்களே மாஷா அல்லா வல்லவர். நாட்டில் ஒரு மதரசா கட்டுறதுக்கே என்ன செஞ்சுக்காரு, தள்ளி கொடுத்திக்கா. ஒரு மதரசாவோட கட்டுறதுக்கு என்ன செஞ்சுக்காரு, பணம் கொடுத்திக்காரு. சொன்னார் அதன்ட்டு, நான் சொன்னேன் சந்தோஷம் அல்ஹம்துலில்லாஹ், அதை விட பெருசு ஹஜ்ஜி, அப்படியா இல்லையா? இப்போ நீங்கள் நாளைக்கு நாட்டில் மதரசா கட்டினீங்களா, தர்மம் செஞ்சு அல்லா இதை கேட்க போகிறான், செஞ்சிருந்தா கூலி தர போகிறான். ஆனால் ஹஜ்ஜி செய்தாயா இல்லையா கேள்வி வரும். அப்போ அந்த கேள்விக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? அப்போ சிறிய நன்மைகளில் அதிக ஆர்வம், பெரிய நன்மைகளில் ஆர்வம் இல்லை. இப்படி ஒரு திட்டத்தை போடுவான். உங்களை கெடுக்க பார்க்குற ஷிர்கில், இல்லாட்டி விதாத்தில், இல்லாட்டி பெரிய பாவத்தில், இல்லாட்டி சின்ன பாவத்தில், அதுக்கும் நீங்கள் கட்டுப்படலைண்டா கடைசியாக என்ன செய்வானா, சின்ன நன்மைகள் இன்ட்ரெஸ்ட் ஏற்படுத்த பார்ப்பான். இப்போ அதிலையும் நீங்கள் கட்டுப்படலைன்னு வைங்க, அதையும் நீங்கள் தாண்டிட்டீங்கன்னு வைங்க, இப்போ என்னடா செய்கிறது? இமாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சகோதரர்களே, மார்க்கத்தில் ஒரு பகுதி இருக்குது உங்களுக்கு தெரியும், முபாஹன்னு சொல்லுவாங்க. அதை செய்ய சொல்லி மார்க்கம் சொல்லவும் இல்லை, வானம்னு சொல்லவும் இல்லை. செய்ய சொல்லி மார்க்கம் சொல்லவும் இல்லை, செய்ய வானம்னு சொல்லவும் இல்லை. அதுக்கு பேர் என்ன? முபாஹன்னு சொல்லுவாங்க. அதாவது பொதுவான விஷயங்கள். இப்படியான காரியங்களில் உங்களுக்கு ஆர்வத்தை அதிகப்படுத்துவான். இப்போ சிலாக்களை பாருங்கள், சாப்பாடு என்று சொன்னால் அதில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்
அது வெள்ளிக்கிழமை வந்தா இல்லாட்டி சனிக்கிழமை வந்தால் ஸ்பெஷலாக இன்னும் ஹோட்டல்லேருந்து இவ்வளோ பெரிய ஹோட்டல்லேருந்து பெரிய பணம் கொடுத்து என்ன செய்யணும், அதில் ஒரு பெரிய இன்னத்தை திண்டாலும் ஓகே தான்டா, அப்படியா இல்லையா? பசி போனால் சரிதானே, இதுக்கு இவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் எடுக்கணுமா? ஆடை என்று வரும்போது சகோதரர்களை சாதாரணமாக ஆடைகள் அணிந்தால் அல்ஹம்துலில்லாஹ் ஓகே, இல்லை பெரிய விலை கொடுத்து அன்றைக்கு இலங்கையில் ஒரு சகோதரர் பேசிக்கும் போது ஒச்சொன்று எடுத்து 4 லட்சம்னு சொன்னார். நாங்கள் என்ன எதுக்கு 4 லட்சத்துக்கு வாட்சில் என்ன அதனுடைய மெயின் பர்பஸ் என்ன, டைம் பார்க்குறது தானே, அப்படியே இல்லையா? ஒரு 100-200 வச்சு கெட்டினாலும் டைமை பார்க்கமாக இல்லாதா, எதுக்கு போய் சகோதரர்களே அவர் எடுத்து சொன்னார் நேரடியாக. ஒரு 3 லட்சத்துக்கு ஒச்சொன்று பார்க்குறாரு, எனக்கு கிஃப்ட் தர்றதுக்கு. நான் சொன்னேன் ப்ளீஸ் தயவு செஞ்சு தந்துடாதீங்க, நான் சும்மாவே கெட்டுவதில்லை, நீ கெட்டது தரது நான் இதை கெட்ட போகிறேன் இல்லைச்சா, வேஸ்ட் இஸ் ஆஃப். அல்லாஹ் சொல்றான் குலு வஷ்ரபு, சாப்பிடுங்கள் குடியுங்கள், வலா துஸ்ரிஃபு, வீண் விரயம் செய்யாதீர்கள் சொல்லலையா அல்லாஹ்? எனவே சகோதரர்களே வீணான விரயமான காரியங்கள் என்ன செய்வார்கள், நேரத்தை அதிகமாக கழிப்பார். சரி, இதிலையும் அவர் கட்டுப்படலைன்னு வைங்க, இதிலையும் வெண்டுட்டார், இதிலையும் என்ன செஞ்சிட்டாரு, 6வது திட்டம் இதிலையும் வெண்டுட்டாரு. இமாம் அவர்கள் சொல்றார்கள் சகோதரர்களே, கடைசி 7வது திட்டம் என்ன தெரியுமா? 7வது திட்டம் ஒன்றை அவன்ட்டார், ஒன்றிலையும் நீங்கள் கட்டுப்படல. கடைசியாக அவன் தூக்குற ஆயுதம் என்ன தெரியுமா? தீயவர்களை உங்கள் மீது சாட்டி விடுவான். சும்மா உங்களோட சண்டைக்கு வருவான். ரோட்டில் இருந்தாலும் தீயவர்கள் என்ன செய்வாங்க, சும்மா உங்களோட சண்டைக்கு வருவார்கள். அப்படி தீயவர்களை உங்கள் மீது பகைவர்களை சாட்டி விடுவான். நீங்கள் வரலாறு படித்து பாருங்க, இமாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எவ்வளோ பெரிய ஒரு இமாம் சகோதரர்கள். அவர் எழுதிய நூட்கள், அவர் கொடுத்த ஃபத்வாக்கள், அவருடைய மாணவர்கள், எங்களுக்கு தெரியும் இன்றைக்கு உலகத்தில் நாங்கள் பேசுகிற இமாம் இப்னு கஸீர், இமாம் ஸஹபி, இமாம் இப்னு கையிம், பெரிய பெரிய உலமாக்கள் எல்லாம் அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தான். இந்த பெரிய இமாம்களுக்கு தலைவராக இருந்த இமாமாக இருந்த இமாம் இப்னு தைமிய்யா எங்கே மூத்தானாங்க? சிறையில். மூத்தானது சிஜினில், சிறையில் தான் மூத்தானாங்க. அவருடைய பகைவர்கள் அரசாங்கத்துக்கு என்ன செஞ்சாங்க, அன்றிருந்த அரசாங்கத்துக்கு அவரை பற்றி தேவையில்லாதெல்லாம் சொல்லிக் கொடுத்து அரசாங்கம் அவரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஜெயிலில் வச்சுட்டாங்க. சரியா? கடைசியில் அந்த மனுஷன் மௌத்தானதும் ஜெயிலில் தான். எவ்வளோ பெரிய இமாம் யோசிச்சு பாருங்க. அப்போ எனவே எல்லா விதமான திட்டங்களையும் தீட்டி ஒன்றுக்கும் இவன் கட்டுப்பட்டுறாள் என்று சொன்னால் என்ன செய்வான், பகைவர்கள் கூட்டத்தை அவன் மீது சாட்டி விட பார்ப்பான். இது ஷைத்தானுடைய திட்டம். இதில் என்னென்ன விபரீதம் வந்து சேரும் என்றது தெரியாது. அதான் கொள்ளையால் அவர் நஷ்டமடைந்தாலும் துன்பமடைந்தாலும் துனியாவில் தான் துன்பமடைவார். அதுக்கு அல்லாஹ் மறுமையில் என்ன செய்வான், பெரிய கூலிய கொடுப்பான். அன்பிற்குரிய சகோதரர்களை, ஜும்மாவுடைய கடைசியில் இமாம் அவர்கள் சொன்ன ஒரு அழகான கருத்து தான், அதாவது நாளை மறுமையினுடைய அந்த உஷ்ணம், சூரியன் 1 மைல் தூரத்தில் வைக்கப்படும்னு சொன்னாங்க. 1 மைல் தூரத்தில் சூரியன் உண்மையிலே சிந்திக்குமாறு சொன்னார். இப்போவே எங்களால் தாங்கியதாக வெளியில் ஒரு அரை மணித்தியால் நிற்க முடியாமல் இருக்குது. அந்த அளவுக்கு கடுமையான உஷ்ணம். இன்றைக்கு இந்த ஒரு ஹஜ்ஜில் எங்களுக்கு தெரியும், ஹஜ்ஜிக்கு முன்னாலே கவர்மெண்ட் அறிவிச்சிட்டாங்க, இந்த முறை சூடு கடுமையாக இருக்கும், அதிகமாக தண்ணியை குடிச்சுக்கோங்க, அதிகமாக ட்ரிங்க்ஸ் வேலை குடிச்சுக்கோங்க, வெயிலில் போகாதீங்க, போகிறேன்டா கொடை எடுத்துகிட்டு போங்க. சகோதரே, ஹஜ்ஜிக்கு முன்னால் ஓதப்பட்ட ஜும்மாவில் சொல்லப்பட்ட தகவல்கள் மினிஸ்ட்ரியால் அறிவிச்சிருந்தாங்க, இதை மக்களுக்கு சொல்லுங்கன்னு. அவ்வளவு சொல்லியும் நாங்கள் அதிகமான மக்கள் சூட்டினால் 1000க்கும் அதிகமானவர்கள் மரணித்து விட்டதாக செய்திகள் வந்திருக்கிறது உஷ்ணத்தால். அப்போ எனவே இவ்வளவு கடுமையான சூடு மனிதனை தாக்குது என்று சொன்னால் சகோதரர்களே, நரகத்தினுடைய உஷ்ணத்தோடு நாங்கள் கம்பேர் பண்ண இது நத்திங், இது ஒன்றும் இல்லை. நபி அவங்க சொன்னாங்க, நரகத்தினுடைய நெருப்பு என்பது இந்த உலகத்தில் நீங்கள் காண்ற இந்த நெருப்பை விட 70 மடங்கு பவரானதுன்றாங்க. 1 மடங்கே எங்களால் தாங்கிக் கொள்ளலாம் வைக்க. அப்போ 70 மடங்கு பவர்ன்னு சொன்னார். அப்போ சூரியன் 1 மைல் தூரத்தில் வைக்கப்படுமாக இருந்தால் சும்மா கொஞ்ச நேரம் ஒரு 2-3 மினிட்ஸ் இருந்து யோசிச்சு பாருங்க சொல்கிறேன், சூரியன் 1 மைல் என்ன ஆகும் இல்லைச்சா? அப்போ அல்லாஹ் என்ன செய்கின்றான், அந்த நேரத்திலும் அவ்வளவு கஷ்டமான கடுமையான நேரத்திலும் அல்லாஹ் எங்களுக்கு சொல்யூஷனை தந்திக்கிறான். அதிலிருந்து உங்களை காத்துக்கொள்ளணுமா, அல்லாஹ்வுடைய நிழல் என்று ஒரு விசேட நிழல் அந்த நேரத்தில் வழங்கப்படும். சூரியன் 1 மைல் தூரத்தில் இருக்கிற நேரம் அல்லாஹ் ஸ்பெஷலாக ஒரு கொடையை என்ன செய்ய போகிறான், விரிக்க போகிறான். யாருக்கு அந்த கொடைக்குள்ளே போவேலும், அந்த நிழலுக்குள்ளே போகும் வாய்ப்பு பெற்றவர்கள் யார்? அதை நபி அவங்க சொன்னாங்க, சப்அத்துன் சொன்னாங்க, 7 சாரார்களுக்கு அல்லாஹ் நிழல் வழங்குவான். எப்படியான நாள்? யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு, அவனுடைய நிழல் அன்றி வேறு நிழலே இல்லாத நாள், மறுமை நாள். சகோதரர்களே, நாங்கள் யோசிக்கணும், இந்த ஹதீஸில் 7 பேர் அல்லாஹ் சொல்கிறான், 7 சாரார்கள் நபி சொன்னாங்க. இந்த 7 சாரார்களையும் தெரிஞ்சு எடுத்துக்கொண்டு இந்த 7ல்
எந்த டீமில் எனக்கு சேரலும், ஏன்னா எல்லா டீமில் எல்லாருக்கும் சேரலாது. இந்த 7ல் எந்த டீமில் எனக்கு சேர்ந்து கொள்ளலும் நாங்கள் யோசிப்போம். சகோதரர்களே, மிச்சம் உயர்ந்த அமலையும் சொல்லிக்கிறாங்க, மிச்சம் சிம்பிளான லேசான அமலையும் சொல்லிக்கிறாங்க. முதலாவது யாரை சொன்னாங்க? சொன்னாங்க இமாமுன் ஆதில், ஒரு நேர்மையான நீதியான அரசர். நேர்மையான நீதியான அரசர். அப்போ அரசாள்பவருக்கும் அல்லாஹ் பாக்கியம் வச்சிருக்கிறான். ஆனால் கண்டிஷன் என்ன? நேர்மையாகும், நீதமாக இருக்கும். அப்போ என்ன செய்யும்? அப்போ உலமாக்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் போது ஊர் தலைவர்கள், குடும்ப தலைவர்களையும் இது குறிக்கும் என்று சொல்கிறார்கள். எனவே நீதமான அரசர் அல்லது நீதமான ஒரு தலைவர், இது முதலாவது நம்பர் 1. இப்போ எங்களுக்கு இதில் சேரலுமா? இல்லை, இதுக்கு வாய்ப்பு எங்களுக்கு நீதமான அரசன். அப்போ கவர்மெண்ட்டு தான் பிடிக்கணும், உனக்கு ஆட்சி தானே செய்யணும். இதுக்கு எங்களுக்கு சாத்தியம் இல்லை. 2வது என்ன சொன்னாங்க? ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டில் தனது வாலிபத்தை கழித்தவர். இப்போ வயசானவங்களுக்கு இந்த ஹதீஸ் கேள்விப்பட்டால் என்ன செய்கிறது? டைம் பாஸே. இப்போ நான் என்ன செய்கிறது? செய்யலாது, வயசு போச்சு. வாலிபர்களுக்கு நபி சொல்கிறாங்க ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், வணக்க வழிபாட்டில் தனது வாலிபத்தை கழித்த வாலிபன், அவருக்கும் இந்த வாக்கியம் கிடைக்கும். 3வது சொன்னாங்க என்ன? 3வது சொல்கிறாங்க வரஜுலுன், இன்னும் ஒரு மனிதர் தஸத்தக பிஸதகா, தர்மம் செய்கிறார். எப்படி தர்மம் செய்கிறார்? ரகசியமாக. சகோதரர்களே, ரகசியத்துக்கு நபி உதாரணம் சொல்றாங்க. வலக்கரத்தினால் கொடுத்ததை இடக்கரம் தெரியாத அளவுக்கு மறைத்து செய்தார். சிலாக்கள் பாருங்க, அப்படி இந்த பின் சைடால கையில் கொடுத்து போட்டு ஓடிடுவார், யாருக்குமே தெரியாம. அப்ப எனவே ரொம்ப ரகசியமாக மறைவாக தர்மம் செய்யக்கூடிய மனிதர். சகோதரர்களே, இந்த தர்மத்துக்கு நபி அளவு சொல்லல, தர்மம்னு தான் சொன்னாங்க. அப்ப தர்மம் 1 ரியால் கொடுத்தாலும் தர்மம் தான், 1/2 ரியால் நீங்க கொடுத்தாலும் தர்மம் தான். அப்ப தர்மத்துக்கு என்ன செய்யல? நபி அவங்க அளவு சொல்லல. ஆனா தர்மம் செய்கிறார். என்ன கண்டிஷன்? ரகசியமாக தர்மம் செய்கிறார். ரைட். 3வது, இது எங்களுக்கு ஏழுமா இல்லாதா? இப்போ 1வது 2வது சின்னத்தில் சமயத்தில் சாத்தியம் இல்லாமல் இருக்கலாம். 3வதுல சேரலுமா இல்லாதா? தாராளமாக செல்லலாம், தாராளமாக சேரலாம். சரி. 4வது யாரை சொன்னாங்க? சொன்னாங்க வரஜுலானி, 2 மனிதர்கள் தஹாப்பா ஃபில்லாஹ் இஜ்தமஆ அலைஹி வ தஃபர்ரகா அலைஹி, அல்லாஹ்வுக்காக நேசித்த 2 மனிதர்கள், அவர்கள் சேர்வது என்பதும் அல்லாஹ்வுக்காக. அப்ப எப்ப நேசம் அல்லாஹ்வுக்கு என்று இருக்குமோ, சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு என்று நேசம் எப்போ வரும் தெரியுமா? மார்க்கத்துக்காக நேசித்தார்கள். ஒரு மனிதனை நீங்க நேசிக்கிறீங்க, அவர் ஒரு தக்வா உள்ள மனிதர். ஒரு மனிதனை நீங்க நேசிக்கிறீங்க, அவர் நேர்மை உள்ள ஒரு மனிதர். ஒரு மனிதனை நீங்க நேசிக்கிறீங்க, 5 நேரம் பேணி தொழக்கூடிய மனிதர். ஒரு மனிதனை நீங்க நேசிக்கிறீங்க, அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய மனிதர். அப்ப மார்க்க அங்கங்களை வைத்து ஒரு மனிதனை நீங்க நேசிக்கிறீங்கன்னா, இந்த நேசம் தான் என்ன? அல்லாஹ்வுக்காக உள்ள நேசம். ஆனா இப்ப நேசம் எப்படி அமைஞ்சிட்டு? இருந்தா நேசம் கூட, இல்லாட்டி கணக்கெடுக்கிறது. அப்படியா இல்லையா? விரட்டி விரட்டி சலாம் சொல்கிறார்கள் பணக்காரர்களுக்கு. ஏழைகள் சலாம் சொன்னாலும் பதில் சொல்வதில்லை. பணக்காரன்னு விரட்டி விரட்டி என்ன செய்யறாங்க? சலாம் சொல்றாங்க. ஏழைகள் வந்து சலாம் சொன்னாலும் அந்த சலாத்துக்கு சந்தோஷமான ஒரு பதில் இல்லை. ஏன்? இவர் ஒரு சாதாரண மனிதர். நபியுடைய காலத்தில் சகோதரர்களே, ஒரு மனிதர் வந்தார். ஒரு மனிதர் வாரார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இவர் யாருன்னு கேட்டாங்க. இவர் தெரியுமா இவர் யாருன்னு கேட்டார். அப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இவர் ஒரு சாதாரண சமூக அந்தஸ்தே இல்லாத ஒரு மனிதர். இவர் யார்கிட்டையாவது போய் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இவர் யாருக்காவது ஒரு பரிந்துரை செய்தால் அந்த பரிந்துரை எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. எங்கேயாவது போய் பொன் கேட்டால் பொன் கொடுக்கவும் மாட்டாங்க. ரைட்டா? அப்படி ஒரு சாதாரண மனிதர். அப்படியா அப்படின்னு கேட்டு சும்மா இருந்தார். திரும்ப இன்னொரு மனிதர் வந்தார். பார்த்தீங்க, அல்லாஹ் எங்களுக்கு பாடத்தை படித்து தர்றதுக்கு நிலவரங்களை உருவாக்குகிறார். இன்னொரு மனிதர் வந்தார். இவர் யாருன்னு கேட்டார். உடனே சொன்னாங்க, இவர் சமூகத்தில் பெரிய அந்தஸ்துள்ள மனிதர். இவர் பொன் கேட்டால் போட்டி போடுவாங்க நாங்கள் பொன் கொடுக்கறதுக்கு. இவர் யாருக்காவது பரிந்துரை செய்தால் அந்த பரிந்துரை உடனே ஏற்றுக்கொள்ளப்படும். நபி அவங்க சொன்னாங்க, சகோதரர்களே, இந்த 2வது மனிதரை போன்ற ஒரு சாரார் உலகம் நிரம்பும் அளவுக்கு இருக்கிறாங்கன்னு வைங்க. இந்த 2வது போன மனிதரை போன்ற ஒருவர் உலகம் நிரம்பும் அளவுக்கு இருந்தாலும் அந்த முதல்ல போன மனிதருக்கு ஈடாக மாட்டாங்க. யா அல்லாஹ், சொன்னது யாரு? அல்லாஹ்வுடைய ரசூல். இப்போ எதை வச்சு கம்பேர் பண்ணாங்க? அவரோட உள்ளத்தில் இருக்கிற ஈமானும் இஸ்லாமும் அவ்வளோ பெருசு.
அவருடைய உள்ளத்தில் இருக்கிற ஈமானும் இஸ்லாம். சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் ஒரே ஒரு கணிப்பு மட்டும்தான். அல்லாஹ் தன்னுடைய ஓடர்களை கட்டளைகளை நிறைவேற்றிய மனிதனா இல்லையா, இதைத்தான் அல்லாஹ் பார்க்க போகிறான். நீ பணக்காரனா, ஏழையா, வெள்ளையா, கருப்பா, அமெரிக்கனா, ரஷ்யனா, இது எத்தையும் எல்லாம் பார்க்க போகிறேன். அல்லாஹ் சொல்கிறான் சகோதரர்களே, வமா அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் பில்லதி துகர்ரிபுக்கும் இந்தனா ஸுல்ஃபா. உங்கள் பிள்ளைகளோ உங்கள் செல்வமோ எங்களிடத்தில் எந்த ஒரு மதிப்பையும் உங்களுக்கு தராது, எந்த மதிப்பையும் என்ன செய்யாது, உங்களுக்கு தரமாட்டாது. காவிர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளை செல்வங்களையும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதாரத்தையும் பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா? அல்லாஹ் சொல்றான், நாங்கள் அதை வச்சு அவங்கள தண்டிக்க நினைக்கிறோம், ஆனால் நீங்கள் ஆச்சரியப்படுறீங்க. நாங்கள் இதை அவங்களுக்கு கொடுத்திருக்கிறோம் அவங்கள பிடிக்கிறதுக்கு தான், ஆனால் நீங்கள் விவரம் தெரியாமல் என்ன செய்றீங்க, ஆச்சரியப்படுறீங்க. சரி, அப்போ 4வது மனிதர் யாரு? அல்லாஹ்வுக்காக நேசித்து பிரிந்த மனிதர்கள். 5வது மனிதரை சொன்னார்கள், வரஜுலும், இன்னும் ஒரு மனிதர், அவரை அந்தஸ்தும் பணமும் உள்ள ஒரு பெண்மணி, அழகும் அந்தஸ்தும் உள்ள பெண்மணி சொல்றாங்க, அழகும் அந்தஸ்தும் உள்ள ஒரு பெண்மணி தவறான வழிக்கு அழைத்தும் நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன் என்று சொன்ன மனிதர். சகோதரர்களே, இது சமய சூழ்நிலைகளில் ஏற்படக்கூடியது. இப்போ யாருக்காவது இப்படி ஒன்று செட் பண்ணிடுமா, நீனே கூப்பிடு நான் ஏனான்னு சொல்கிறேன், அப்போ ஏழு சாரார்கள் ஒருவராக என்ன நான் செட் பண்ணிடுமா? இது செட் பண்ணுற விஷயம் அல்ல. திடீர்னு சமய சூழ்நிலைகள் இப்படி ஏற்பட்டால் விலகிட்டா, அல்லாஹ்வுக்காக விலகி நடந்துட்டார் என்று சொன்னால் என்ன, இந்த மனிதனுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கும். அப்போ இது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை, இது எல்லாருக்கும் என்ன சாத்தியம் இல்லை. சகோதரர்களே, 6வது 7வது எல்லாருக்கும் சாத்தியமான 2 விஷயம் ஏற்கனவே ஒன்று சொல்லிட்டோம், எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை. அது என்னது? எல்லாருக்கும் சாத்தியமானது என்ன? சதகா. சின்ன ஒரு ரியாலை கொடுத்தாலும் என்ன, ஆனால் மறைத்து செய்ய வேண்டும். 6வது சொல்றாங்க, வரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித். அல்லாஹ்வுடைய மாளிகையோடு அவனுடைய உள்ளம் தொடர்பு பட்டிருந்த மனிதன். அல்லாஹ்வுடைய மாளிகையோடு அவனுடைய உள்ளம் தொடர்பு பட்டிருந்த மனிதன் பள்ளியிலிருந்து வெளியே போனால் திரும்ப பள்ளிக்கு வாரத்தை என்ன செய்வார், ஆசையோடு எதிர்பார்த்திருப்பார். ஏன், பள்ளி என்பது அவருக்கு ரொம்ப விருப்பமான விஷயம். சகோதரர்களே, அஹப்புல் பிலாதி இலல்லாஹ், எல்லா ஊர்லேயும் அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம் நபி சொல்றாங்க மசாஜிதுஹா, அந்த பள்ளியில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் தான். ஏன், அங்குதான் அல்லாஹ்வுக்காக தொழுகை நடாத்தப்படுகின்றது, அங்குதான் அல்லாஹ் நினைவு கூறப்படுகின்றான், அங்குதான் அல்லாஹ்வுடைய வேதம் ஓதப்படுகின்றது, அதிகமாக அங்குதான் நடக்குது. எனவே அதுதான் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. எனவே இந்த பள்ளியோட தொடர்புள்ள மனிதர் பள்ளியில் இருப்பது என்பது அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்போ இது எல்லாருக்கும் சாத்தியமா இல்லையா? யாருக்கு தான் சாத்தியம் இல்லை, எல்லாருக்கும் செய்யணுமான விஷயம். 7வது சொன்னாங்க, வரஜுலுன், இன்னும் ஒரு மனிதன், தக்கரல்லாஹ ஹாலியன், அவர் தனித்திருந்து அல்லாவை நினைவு கூறினார், தனியே இருந்து திக்ர் செய்தார். இப்போ பாருங்க, கண்டிஷன் என்ன, தனியே இருக்கணும். சகோதரர்களே, தனி என்ற இப்போ எங்கே தனியாக ரூம் தேடி போகணுமா? வீடு சின்ன வீடு, பிள்ளைகள் இருக்கிறாங்க, கொண்டாட்டிக்கிறாங்க, எங்களோட காரும் தனிமை தான். நீங்கள் காரில் போகிறீங்களா இல்லையா? இப்போ யாரோட இருக்கிறீங்க? தனி தான் இருக்கிறீங்க, அதுவும் தனிமை தான். அப்போ சொன்னாங்க, வரஜுலுன் தக்கரல்லாஹ ஹாலியன், தனித்திருந்து அல்லாவை நினைவு கூறிய மனிதன், ஃபஃபாதத் ஐனா, அவனுடைய கண்கள் கண்ணீரை வடித்தது. அல்லாஹ் செஞ்ச நியமத்துக்களை நினைச்சு பார்க்கிறாள், நான் எப்படி இருந்தேன் ஒரு காலத்தை, எப்படி வாழ்ந்தேன், இன்றைக்கு அல்லாஹ் எனக்கு எவ்வளவு வாக்கியங்களை தந்திருக்கிறார். சகோதரர்களே, நபியவங்க சொன்னாங்க, உலகத்தில் அல்லாட நியமத்துக்களை நீங்கள் மதிக்கணும்ன்றா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை என்ன தெரியுமா? உலகத்தில் உங்களுக்கு கீழந்தஸ்து உள்ளவங்களை பாருங்கள், எத்தனை பேர் கால் இல்லாமல் வைக்கிறான், எத்தனை பேர் கை இல்லாமல் வைக்கிறான், எத்தனை பேர் ஹாஸ்பிட்டலில் மாத கணக்கில் வைக்கிறான், எத்தனை பேர் சகோதரர்களே கிட்னி ஃபெயிலியர், அந்த ஃபெயிலியர், எத்தனையோ ஃபெயிலியர். சுப்ஹானல்லாஹ், எத்தனை துன்பங்கள். இது ஒன்றும் எனக்கு இல்லையப்பா, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஒரு பெண்மணி சகோதரர்களே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கென்று வந்து பேசும்போது, எங்கள் சாமிகளோட எனக்கு கடுமையான கோபம் உண்டா. ஏன்னு கேட்டால், இவ்வளவு காலமாக கும்பிடுற ஒன்றுமே தரல எனக்கு, ஐயா இவ்வளவு காலமாக நானும் வணங்கத்தான் செய்கிறேன், எனக்கு ஒன்றுமே கிடைக்கல சார் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா இப்போ நீ பேசுகிற நாட்டு யார் தந்தது? நீ பேசுகிறாயா இல்லை, நீங்கள் பேசுகிறீங்களா இல்லையா? இப்போ நாட்டு யார் தந்தது? ஆமாம், கடவுள் தந்தது தான். அப்போ இது பாக்கியம் இல்லையா? நீங்கள் பார்க்குற கண் யார் தந்தது? கடவுள் தந்தது தான். அப்போ இது பாக்கியம் இல்லையா? நீ நடக்கிற காலம், நீ குருடாக இருந்தால் முதல்ல இங்கே வந்திருப்பியா? நீ குருடாக இருந்தால் யாராவது ஒன்று முடிப்பானா? யோசிச்சு பாருங்க சகோதரர்களை, நாங்கள் நினைக்கிறோமே இல்லை இதெல்லாம் அல்லாஹ் தந்த நியமத்து என்று
நினைக்க தவறிவிடுகின்றோம். ஆனால் குர்ஆன்ல அல்லாஹ் நினைவுபடுத்துகின்றான். அல்லாஹ் கேட்கிறான், அலம் நஜ்அல் லஹு ஐனைன், இந்த மனுஷனுக்கு 2 கண்ணை நாங்கள் கொடுக்கலையா, வலிசானன், அவனுக்கு நாக்க கொடுக்கலையா, ஓ ஷஃபத்தைன், உதடுகளை கொடுக்கலையா, வல்லாஹு அக்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ, தாய் வயிற்றிலிருந்து உங்களை வெளிப்படுத்தியவன் அல்லாதான், உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. வஜஅல லகுமுஸ் ஸம்அ, உங்களுக்கு அல்லாஹ் செவிப்புலனை கொடுத்தான், வல் அப்சார, பார்வையை கொடுத்தான், வல் அஃபிதா, உள்ளத்தை கொடுத்தான். அட இதெல்லாம் கொடுத்தது யாரு? நினைவு வருதில்லை. இந்த கையை ஆற்றுறோம், இந்த கையை தூக்குறோம், இழுக்கிறோம், பிடிக்கிறோம், இந்த ஜாயின்ஸ் மட்டும் கிளியரா இல்லாட்டி சகோதரர்களே எப்படி இதெல்லாம் செய்ய முடியும்? நடக்கிறோம், நாங்கள் எவ்வளவு நிம்மதியாக நடக்கிறோம். கால் நாங்கள் நினைச்சு தான் ஒவ்வொரு பாதத்தை வைக்கிறோமா? இல்லை, அது பாட்டில் நடக்குது. இந்த கால் சரியா இல்லாட்டி சகோதரர் எப்படி நடக்க முடியும்? இந்த வாக்கியத்தை கொடுத்தது யாரு? மனிதன் நினைத்து பார்க்க தவறி விடுகின்றான். அதனால தான் சொல்றான், நீங்க அனுபவிக்கிறது முழுவதும் எங்களோட வாக்கியத்தை, ஆனால் எங்களுக்கு தான் நீங்கள் நன்றி கெட்டவனாக இருக்கிறீங்க. எங்கள் இன்சான் ரப்பிஹி லகனூத், மனிதன் அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். அப்போ இப்படி அல்லாஹ்வுடைய வாக்கியங்களை எல்லாம் நினைத்து பார்த்து இவ்வளவெல்லாம் தந்திருக்கிறானே, இதுக்கு நான் நன்றி செலுத்தினேனா? இதற்கு நான் நன்றி செலுத்தினேனா? நன்றி கெட்டவனாக இருக்கிறேன். இதை நினைச்சு என்ன செய்கிறாரு? கண்கள் கண்ணீரை வடிக்கின்றது. சகோதரரை, இதுவும் எல்லாருக்கும் செய்ய முடியுமான சாத்தியமான வேலை. அப்போ எனவே 7 சாரார நபி அவங்க சொல்லிக்கிறாங்க, 7 டீம். இந்த 7 டீமில் எந்த டீமுக்குள்ள எனக்கு சேரேகம் என்றதை பார்த்து சகோதரர்களே ட்ரை பண்ணி கடுமையாக முயற்சி செஞ்சு அதுக்குள்ளே சேர்ந்துட பார்க்கணும். மௌத்தாரத்துக்கு முன்னாலேயே கியாமத்தினால் இந்த நிலை வரத்தான் போகிறது. சூரியன் 1 மைல் தூரத்தில் வைக்கப்படும் நேரம் வந்தே தீரும். இன்ன யௌமல் ஃபஸ்லி கான மீகாத், அல்லாஹ் சொல்றார். கியாமத்தினால் எப்போது என்பதை நாம் தீர்மானித்து விட்டோம், அது வந்தே தீரும். இன்ன அஜலல்லாஹி லஆத், நபியே அல்லாஹ்வின் தவறை வந்தே தீரும். யாரும் அதை மறுக்க முடியாது, யாரும் அதை நிராகரிக்க முடியாது, யாரும் அதை தடுத்து விட முடியாது. இதா வக்அத்தில் வாக்கியா, கியாமம் இடம்பெற்று விட்டால் அல்லாஹ் சொல்றான், லைஸ லஹா தாஃபிஆ, அதை தடுப்பவர் யாரும் இல்லை, அதை தடுப்பவர் யாரும் கிடையாது. சகோதரர்களே, எனவே கியாமத்தினால் வந்தே தீரும், அது எந்த சந்தேகமும் இல்லை. கியாமத்து வந்துட்டு என்று சொன்னால் நபி சொன்னபடி சூரியன் 1 மைல் தூரத்தில் நிறுத்தப்பட்டே தீரும். அப்படி யார் எங்களை பாதுகாக்கிறது? பாதுகாப்பவன் அல்லாஹ். எப்படி பாதுகாப்பான்? இன்னென்ன அமல்களை நீங்கள் செய்யுங்க, அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான்னு சொல்லி நபியை உங்க கீஸை தந்துட்டு போயிட்டாங்க. எனவே அதை நாங்கள் பயன்படுத்தாமல் விட்டோம்டா, குற்றம் யாரிட? எங்களுடையதான். எனவே சகோதரர்களே, சொல்லப்பட்டது போன்று மறுமை நாளுடைய இந்த ஆபத்துக்களை, இந்த அகோரங்களை நினைத்து பார்க்கும் ஒரு காலம்தான் இந்த சூட்டு காலம். எனவே மறுமையினுடைய சூட்டிலிருந்து எங்களை காத்துக்கொள்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன வழிமுறைகளை சொன்னார்களோ அதை செய்து அந்த பாதுகாப்பை நாம் பெற்றுக்கொள்வதற்கு வல்லநாயன் அல்லாஹ் எமக்கு துணை நிற்பானாக. வஹாஸிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு வஸல்லம் வபாரக அலா நபியினா முஹம்மத் وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.